ஒரு முஃமின் நன்றாக கவனியுங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. ஒரு முஃமின் பாவம் செய்து விட்டால், குற்றம் செய்து விட்டால், அந்த பாவம் எவ்வளவு சிறியது பெரியது இதை மக்கள் தெரிந்தால் என் நிலைமை என்னவாகும், இதை பற்றியெல்லாம் ஒரு முஃமின் கவலை கொள்ள மாட்டான். ஒரு முஃமின் மானக்கேடான விஷயத்தை செய்தாலும், அசிங்கமான அருவருக்கத்தக்க விஷயத்தை செய்தாலும், அவன் செய்து முடித்ததற்கு பிறகு யாரை நினைப்பான் என்று குர்ஆன் சொல்கிறது தெரியுமா? வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷா அவ் ஸலமு அன்ஃபுஸஹும். அல்லாஹ் சொல்கிறான், முத்தகின்களுடைய தன்மையை பற்றி பேசி வரும்போது, சொர்க்கவாதிகளுடைய தன்மையை பற்றி பேசி வரும்போது அல்லாஹ் சொல்கிறான், அருவருக்கத்தக்க செயலை செய்து அசிங்கமான செயலை செய்வான், தனக்குத்தானே அநீதம் இழைத்துக் கொள்வான். அந்த பாவத்தை செய்து முடித்ததற்கு பிறகு ذكرullah, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை நினைப்பான். என் ரப்பை நான் செய்யக்கூடிய பாவத்தை பார்த்து விட்டானே என்று நினைப்பான். ذكرullah فاستغفروا لذنوبهم. அவன் செய்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுவான். அல்லாஹ் கேட்கிறான், وَمَن يَغْفِرُ الذُّنُوبَ إِلَّا اللَّهُ. அல்லாஹ்வை தவிர அந்த பாவத்தை யாரால் மன்னிக்க முடியும்? சுப்ஹானல்லாஹ்.